குட் மார்னிங். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கோபுர வாசல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் இங்கு நம்மை தடவிச் செல்வதை உணர முடிந்தது. அதனால்தான் கவிஞர் அந்த பாட்டை பாடியிருக்க வேண்டும். இந்த உலகம்மை சமேத காசி விஸ்வநாதர் கோவில் 13ஆம் நூற்றாண்டில் திரு பராக்கிரம பாண்டிய அரசனால் கட்டப்பட்டது. பல வருடங்களுக்கு முன் மொட்டை கோபுரமாக நின்ற இந்த கோபுரம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. தென்காசியானது காசிக்கு நிகராக கருதப்படுகின்றது. இங்கிருக்கும் ஒரு குகை காசி வரை செல்வதாகவும் இங்குள்ள கிணறு ஒன்று காசி கிணறு என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள் மிகவும் கலை நயம் மிக்கவை. தென்காசி சென்றுவிட்டு குற்றாலம் பார்க்காமல் போகலாமா? விரைந்தோம் குற்றாலம். பொதிகை மலையில் மழை அதிகமானதால் குற்றால அருவி ஆர்ப்பரித்து கொட்டியது. ஆரவாரத்தினிலே அருவி ஆர்ச்சை தாண்டியதால் குளிக்க அனுமதி இல்லை. விண்ணை தொடும் பொதிகை மலையில் அருவி உற்பத்தியாகி பொங்குமாங்கடலில் விழுந்து எழுந்து பொங்கி கீழே வரும் அழகையும் அகஸ்தியரால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கங்களை கடந்து நீர் கொட்டுவதையும் கண்டு உவந்து கொண்டிருக்கும் போது சாரல் நீர் நம்மேல் பட்டது. மெய் சிலிர்த்தது. பல வருடங்களுக்கு முன் அடிக்கடி அருவியில் நீராடிய நினைவலைகள் வந்து போயின. அப்படியே குற்றால தெருக்களின் இயற்கையான காட்சிகளை கண்டு செண்பக குழல்வாய் மொழி சமேத குற்றாலநாதர் கோவில் கண்டு உவந்தோம். அப்படியே மலரும் நினைவுகளை காண நான் படித்த கல்லூரியை காண விழைந்து அங்கு சென்றோம். மிகவும் பழமையான கல்லூரி. 45 வருடங்களுக்கு முன் மனம் பின்னோக்கி நகர்ந்தது. பழமை இன்னும் மாறவில்லை. ஆனால் கல்வியில் புதுமையும் தொழில்நுட்ப புதுமையும் காணப்படுகின்றது. கண்டேன், ரசித்தேன். இது பெரிய ஆலமரத்தின் வேர் இன்னும் பரவி பெருகி பல விழுதுகளை உருவாக்கும் என எண்ணி பிரிய மனமில்லாமல் புறப்பட்டேன்.